வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 31 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடல் வந்திறங்கிய காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது. இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அமைந்து கொண்டு இலங்கைக்கு கனமழை பொழிவை நேற்றையிலிருந்து கொடுத்து வருகிறது. இலங்கையின் தெற்கு, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தற்பொழுது இரு காற்று இணைவை தமிழ்நாட்டிற்கும் ஏற்றுவதற்கு சாதக சூழலை, அதாவது இரு காற்று இணைவு மழைப்பொழிவு தூறல், அதாவது மேகமூட்டம் தூறல், நனைக்கு மழை, லேசான மழை, ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த மாவட்டங்களுக்கு எப்பொழுது எப்படி இருக்கும் வானிலை என்பதை பார்ப்போம். இன்றைக்கு சனிக்கிழமை 31ஆம் தேதி வானம் மேகம் சூழ தொடங்கி இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு 11-12 மணிக்கு டெல்டாவிலே நல்ல மேகமூட்டங்கள் சூழ தொடங்கும். இன்றைக்கு மதியம் 2 மணிக்கெல்லாம் கடுமையான ஒரு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். கிழக்கில் இருந்து கருமேகங்கள் தரை நோக்கி, அதாவது வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து கருமேகங்கள் முன்னேறும். இன்றைக்கு மாலை முன்னிரவு நள்ளிரவு வரை படிப்படியாக கருமேகங்கள் அதிகரித்து கொண்டே ஒட்டுமொத்த டெல்டாவிலும் கருமேகம் சூழும். நள்ளிரவுக்கு பிறகு திருச்சி மற்றும் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அரியலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்கள் வரைக்கும் கடுமையான மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையாக மாறத் தொடங்கும். நாளை அதிகாலைக்குள் தென்கடலோரமும் கருமேகம் சூழ்ந்து கடுமையான ஒரு மிரட்டலை கொடுத்து கொண்டே இருக்கும். எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, உள்ளே பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி கூட கருமேகம் கடுமையாக சூழும், கடும் மிரட்டலை கொடுக்கும். சேலம் மாவட்டத்தோட ஆத்தூர், கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும், பெரம்பலூர், அரியலூர், ஒட்டுமொத்த கடலூர் மற்றும் இல்லை கருமேகம் சூடுறதை சொல்லிட்டு இருக்கேன். எங்கே தூரும்னு அடுத்து சொல்ல போறேன் வரேன். அடுத்தபடியாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டத்தையும் தாண்டி சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, வடக்கிலிருந்து தெற்கே மதுரை எல்லை வரைக்கும், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் மதுரை மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், அப்படியே படிப்படியாக ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் தெற்கே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை கடுமையான மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்படும். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணி 3 மணி அளவில் பொழுது விடியக்கூடிய நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை முனை, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, அப்படியே ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவை நாளைக்கு ஏற்படுத்தும். அதாவது முதல்ல மேகமூட்டங்கள் படிப்படியாக முன்னேறும். நள்ளிரவு வரை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மேகமூட்டம் உண்டாகி நாளை அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரத்துக்கும் நாகப்பட்டினத்திற்கும் முதல்ல ராமேஸ்வரம், கோடியக்கரை இந்த பகுதிக்கு தான் தொடங்கும். அதுக்கு முன்னாடியே இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிட்டோம். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்காங்கே நனைக்கும், தூரும், லேசான மழைப்பொழிவு கூட ஒரு சில இடங்களில் கொடுக்கும். இதுல ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கும், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிக்கும், காரைக்காலுக்கும், மயிலாடுதுறைக்கும் நனைக்கும் மழை, லேசான மழை, ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை, ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை பொழிவு கூட தெரிகிறது. இது கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி சிதம்பரம் மற்றும் பிச்சாவரம், பரங்கிப்பேட்டை, முடசலோடை இந்த பகுதிக்கு தெற்கே, மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம்,
திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் ராமநாதபுரத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு நாளை 1ஆம் தேதி லேசான மழை, நனைக்கும் மழை, ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை, ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை இருக்கும். உள்ளேயும் கூட கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை பகுதி, தேனி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூட ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் மழை பெய்யும் நீங்க நினைச்சிடக்கூடாது. இது அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கான முன் எச்சரிக்கை. அறுவடை தானியங்களை நனைக்கும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நனைக்கும் மழை, லேசான மழை சற்று கூடுதல் பரப்பிலே இருக்கிறது. காரணம், அறுவடை செய்பவர்கள் விற்பனைக்கு செய்யும் பொழுதும் சரி, அதை உலர்த்துவது கடினம். அதே போல விதைக்காக அது தானியங்களை பக்குவப்படுத்துவர்களுக்கும் இந்த மழை இடையூறை கொடுக்கும். ஆக கவனத்தில் கொள்ள வேண்டிய நாள் பிப்ரவரி 1-2 இந்த நாள் நனைக்கும் மழை முதல் ஒரு சில இடங்கள்ல சற்று கனமழை, ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை, ஒரு சில இடங்கள்ல லேசான மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும். ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே, சேலத்திற்கு தெற்கே, நாமக்கல் மற்றும் அப்படியே கோயமுத்தூர், நீலகிரி வரைக்கும் கூட கருமேகம் சூழ்ந்து தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, திண்டுக்கல் உள்ளிட்ட அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள், திருச்சி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்கு தெற்கே தென்கிழக்கே உள்ள மாவட்டங்கள், சேலம் நாமக்கலுக்கு கிழக்கே தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம், தென்கிழக்கே உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கருமேகம் சூழ்ந்து மிரட்டி கொண்டிருக்கும். ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். கடலோரம் உறுதியாக நனைக்கும். டெல்டா மற்றும் தென்கடலோரம் நனைக்கும். லேசாக மிதமாக கூட ஒரு சில இடங்கள்ல பெய்யும். சற்று கனமழையாக ஓரிரு இடங்கள்ல இருக்கும். எங்காவது ஒரு இடத்துல கனமழை கூட இருக்கலாம். 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் எங்காவது ஒரு சில இடங்கள்ல கூட இருக்கலாம், ஓரிரு இடங்கள்ல இருக்கலாம். ஆகவே இது இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வானிலை. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அதாவது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு நனைத்தால் போதும், ஒருத்தருக்கு மிதமான பெய்தால் போதும், ஒருத்தருக்கு சற்று கனமழை பெய்யணும். ஆனால் இது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். ஆனால் முற்றிலுமாக வானிலை நாளை தலைகீழாக மாறி இருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி முற்றிலுமாக தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். குளிரும் இருக்கும். காரணம், இரு காற்று இணைவு ஏற்படுத்தும் இடத்துல தான் மழை. ஒற்றை குளிர் மற்றும் இருந்தால் குளிர். வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரத்துக்கெல்லாம் குளிர் மிகுந்து இருக்கும் நாளைக்கு. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லாம் நாளைக்கு குளிர் மிகுந்து இருக்கும். ஆக ஒற்றை காற்று குளிர் என்றால் குளிர் மிகுந்து இருக்கும். கிழக்கு காற்று ஒற்றை என்றால் அது கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும். 2 காற்று இணையும் இடத்துல அது மழையாக இருக்கும். அது ஆங்காங்கே மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களில் மட்டுமே ஏற்படுத்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு உள்ளேயும் தெற்கு உள்ளேயும் ஆங்காங்கே ஏற்படுத்தும். ஒரு சில இடங்களில் ஏற்படுத்தும். இதற்கு அடுத்தபடியாக இரு காற்று இணைவு ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சினால் 4ஆம் தேதி, ஆனால் இலங்கையில மழை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது 4ஆம் தேதி. 4ஆம் தேதி இதே போல படிப்படியாக மேகமூட்டத்தை ஏற்படுத்துவதற்கான, அதாவது இது 1ஆம் தேதி 2ஆம் தேதி மேகமூட்டம் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்து விட்டு 3ஆம் தேதி தெளிவடைஞ்சிடும். 3ஆம் தேதி தெளிவடைஞ்சாலும் ஆங்காங்கே கருத்துட்டே இருக்கும். ஆனால் அது மழையாக மாறாது. 4ஆம் தேதி ஒட்டுமொத்த கடலோரத்திற்கும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். கடுமையான மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். இதை விட கூடுதல் பரப்பிலே மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். 4, 5, 6 4, 5, 6ல மழை வாய்ப்பு உறுதிப்படுத்தக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வடகடலோரம். நல்லா பாருங்க, ஏற்கனவே நாம எதிர்பார்த்திருக்கிறது 1ஆம் தேதி 2ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே மட்டும்தான் நாம எதிர்பார்த்திருக்கிறோம். அதே போல அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் கூட ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூறலாம். கடலோரம் நனைக்கும், லேசான மழை, மிதமான மழை சொல்லியிருக்கோம். ஆனா 4, 5, 6 தேதிகளில் வரக்கூடியது சென்னை அது திருவள்ளூருக்கு உண்டு. திருவள்ளூருக்கு தூறல் வச்சுங்க. சென்னைக்கு நனைக்கும் மழை, செங்கல்பட்டுக்கு லேசான மழை, அப்படியே விழுப்புரத்திற்கு லேசான அல்லது மிதமான மழை,
கடலூருக்கு ஆங்காங்கே சற்று கனமழை, நனைக்கும் மழை பெரும்பாலும். அப்படியே தெற்கே வர வர டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆங்காங்கே 3, 4, 5ல் நான் சொல்றதெல்லாம் 3, 4, 5 1, 2, 3 ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. இப்ப சொல்வதெல்லாம் 3, 4, 5 தேதி. சரி, மன்னிக்கவும் 4, 5, 6 மன்னிக்கவும் 4, 5, 6 தேதி. 3ஆம் தேதி இடைவெளி நில மேகமூட்டம் இருக்கும், மிரட்டி கொண்டிருக்கும். 4, 5, 6 4, 5, 6 தேதிகளில் இது டெல்டா மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை, லேசான மழை, ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை, ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை இருக்கும். இது தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது, உள்ளேயும் கொடுக்கும். ஆங்காங்கே திருச்சி, சேலம், நாமக்கலுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். இது மதுரை மற்றும் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆக மதுரை, விருதுநகர், தேனி, மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையோட திருநெல்வேலி மாவட்ட எல்லையோர பகுதி, அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லையோர பகுதிகளில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கு கண்டிப்பா 4ஆம் தேதி 5ஆம் தேதி சற்று கனமழை இருக்கு. இது திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை 4ஆம் தேதி மாலை இரவிலே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் தேதி பிப்ரவரி 4, 5 தேதிகளில் பிப்ரவரி 4, 5 தேதி அங்கு மட்டுமல்ல, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை இங்கேயும் இருக்கும். வங்கக்கடலோரம் முதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் மழை இருக்கும். வங்கக்கடலோரம் திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் நினைக்கவும் தூரவும், திருவள்ளூரை சென்னையை விட செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் கூடுதலும், செங்கல்பட்டை விட எல்லாமே நனைக்கு மழை, தூரல் மழை தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் வந்தோன்னே லேசான மிதமான மழையாகவும், கடலூருக்கு தெற்கே சற்று கனமழையாகவும், கடலூரிலிருந்து மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்திற்கு மிதமானது முதல் சற்று கனமழையும், ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே சற்று கனமழை முதல் ஓரிரு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல கனமழையும் கொடுக்கலாம். அது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கொடுப்பதும், அப்படியே உள்ளே திருச்சி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நனைக்கும் மழை, தூறல் மழையும், மதுரை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, விருதுநகர் மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம், உள்ளே தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி மற்றும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதிகளுக்கு நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். இப்போ எந்த மாவட்டத்திலையும் சில மாவட்டங்கள் நான் சொல்லலை, அந்த மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வால் மழை இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லி இது மழை பெய்யாது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு. நான் இந்த அறிக்கையை கொடுப்பதற்கான காரணம் அறுவடை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்குமானது. அதாவது பல்வேறு படிகளை செய்து கொண்டிருக்கூடிய போது கடுமையான மேகம் சூடும்போது என்ன செய்வாங்க, ஆகா மழை கொட்டிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உப்பள பணி செய்து கொண்டிருக்கும் போது என்னாகும், கடுமையாக கொட்டிவிடுமோ, உப்பு பாத்தியை மீண்டும் சீர்குலைத்து விடுமோ என்று அச்சப்படுவார்கள். அவர்களுக்கானது இந்த மழை மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் உப்பள பகுதி, வேதாரண்ய, அகசியம்பள்ளிக்கும் உள்ளே வர வர லேசான மழையாகவும் மிதமான மழையாக ஆங்காங்கேயும், அப்படியே தூறல் நனைக்கும் மழை தான், பெரும்பாலும் லேசான மிதமான மழை தான் ஆங்காங்கேயும் இருக்கும். இது திருச்சிக்கு தெற்கே, திருச்சிக்கு கிழக்கே, சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கு கிழக்கே, திருவண்ணாமலை மாவட்டத்தோட தெற்கு பகுதி கிழக்கு பகுதிக்கு கிழக்கே தான் இருக்கும். பெரிதாக உள்ளே போய் கொடுத்துடாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மேகமூட்டத்தை கொடுக்கும். வரக்கூடிய 4, 5, 6 இப்போ மழை நாட்கள், மிரட்டும் நாட்கள், நனைக்கும் மழை முதல் லேசான மழை ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய நாள் 1, 2, அடுத்தது 4, 5, 6 4, 5, 6. சார் எங்க மாவட்டத்துக்கு உண்டான்னு கேட்டுறாதீங்க, உங்க மாவட்டத்துக்கு தெளிவா சொல்லிட்டேன். திருச்சிக்கு கிழக்கே, திருச்சிக்கு தெற்கே, புரியுதுங்களா? திருச்சிக்கு கிழக்குன்னு சொல்லும் பொழுது அது நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ரெண்டாவது வரக்கூடியது 4, 5, 6 தான். முதல் வரக்கூடியது மேகமூட்டத்தை மட்டும் தான் கொடுக்கும், அது கூட தூறலை கொடுக்கலாம். ரெண்டாவது வரக்கூடிய 4, 5, 6 தான் உள்ளே முன்னேறும். முதல்ல வரக்கூடிய 1, 2 வந்து கடலோரமும் தென்கடலோரமும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான். ரெண்டாவது வரக்கூடிய 4, 5, 6 தான் கொஞ்சம் உள்ளே வரும். அதுதான் திருச்சி, நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கொல்லிமலை பகுதி. தூறலாம் நினைக்கலாம் தான், அதுவும் ஒதுக்கி ஆங்காங்கே பெரிதா எதிர்பார்த்துறாதீங்க. ஆகவே சந்தேகத்தை எழுப்பி வினாக்களை எடுப்பாதீங்க. அதே போல சேலம் மாவட்டம்
மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு ஓரத்திற்கு மட்டும் தூறலாம் நினைக்கலாம். அதாவது மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையோட உள் மலை மாவட்டங்களுடைய கிழக்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி, கல்வராயன் மலை கிழக்கு பகுதி, கொல்லிமலை பச்சைமலையோட கிழக்கு பகுதி மட்டும் தூறலாம். அதுக்கு கிழக்கே உள்ள மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும், லேசாக பெய்யும். டெல்டா மாவட்டங்கள் கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தெற்கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, கொடைக்கானலுக்கு தெற்கே, வால்பாறை மற்றும் உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு தெற்கே அந்த பகுதிக்கு கூட தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு. திண்டுக்கல் மாவட்டத்தின் உள்பகுதி, ஈரோடு வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் தூறலாம் நினைக்கலாம் தான் அதிகபட்சமாக சொல்லிட்டு இருக்கேன். தெற்கே தான், தென் கிழக்கே தான், வங்க கடலோரம் தான் இது உறுதியாக இருக்கும். இதற்கு அடுத்தபடியா 1-2 அடுத்தது 4-5-6 அடுத்தபடியான மழைப்பொழிவு 12-13 அது தமிழ்நாட்டுக்கு எட்டாது. அடுத்தது 15 தேதிக்கு மேல் 28 தேதிக்குள்ள 2 நிகழ்வு இருக்கு. அது ஒன்று, ரெண்டுமே இப்பொழுது வரைக்கும் அது தென்சீன கடலுக்கும் அப்பால் தான் இருந்து கொண்டிருக்கு. தென்சீன கடலுக்கு வருவதற்கே தாமதம் ஏற்படும். பிலிப்பைன்ஸ் அருகே நீடித்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து 2. அது வருவது 18, 19, 20, 15, 16, 17 ஆகவே இவையெல்லாம் இருக்கு. 15க்கு மேல் 28க்குள் 2 நிகழ்வுகள் தெரியுது. ஒரு நிகழ்வாவது உள்ளே ஏறி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது மழைப்பொழிவை கொடுக்கும் என்று முழுமையாக நம்பி விவசாயத்தை செய்து விடக்கூடாது. எல்லாமே நிகழ்வு நகர்வை பொறுத்து தான் அமையும். எதுவுமே நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் வருவதை அறிவிக்கிறேன். அது எந்த அளவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும், இரு காற்று இணைவை எங்கே ஏற்படுத்தும் என்பது ஆய்வில் இருக்கிறது. கண்டிப்பா அந்த நிகழ்வு வரும். அது நிலநடுக்கோட்டு பகுதியில் போகுமா, சற்று வடக்கே முன்னேறி வருமா, இல்லை இலங்கையை தொட்டு போகுமா, இலங்கை மீது ஏறுமா, மத்திய இலங்கையா, தென் இலங்கையா, வட இலங்கையா, எந்த மாதிரியான அதோட வழித்தடம் அமையுமெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. ஆகவே இந்த 1-2 மற்றும் 4-5-6 மழைப்பொழிவு நிறைவடைந்த பிறகு அது தொடர்பான அதையும் தொடர்ச்சியாக விரிவாக விளக்கமாக அறிவிக்கிறேன். இதே போல பிப்ரவரி 28க்கு முன் ஒரு நிகழ்வு இருக்கிற அறிவிப்புக்கு இடையே மார்ச்சிலும் நிகழ்வு 2 இருக்கு. அதுவும் மழைப்பொழிவு எப்படி கொடுக்கும் என்பதும் ஆய்வில் இருக்கு. ஆகவே மழைப்பொழிவு நிகழ்வு இருக்கு. நிகழ்வு எப்படி இரு காற்று இணைமை ஏற்படுத்தும் என்பதும் ஆய்வில் இருக்கு. நிகழ்வு கண்டிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கே வந்தமையும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.